ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் கொஞ்சம். அப்போ நினச்சிருக்கலாம், என்ன இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வச்சு பண்ணணுன்றாங்க, அதை ஏதாவது ஒபே பண்ணுமா அப்படின்ற ஒரு டவுட் இருந்திருக்கும் கண்டிப்பாக. அதுக்கு எக்ஸாம்பிள் நான் இப்போ தரேன் பாருங்கள். நானே மார்னிங் ஷாக் ஆகிட்டேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 24,000க்கு மேலே தான் நிஃப்டியும் க்ளோஸ் ஆகிருக்கு, கிஃப்ட் நிஃப்டியும் க்ளோஸ் ஆகிருந்தது. 2 நாள் கழித்து மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகிருந்தது. எத்தனை பாயிண்ட் ஓப்பன் ஆகிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கீழே பாருங்கள், கிட்டத்தட்ட 500 பாயிண்ட்ஸ் கேப் அப் கொடுத்துருக்காங்க கிஃப்ட் நிஃப்டி. எவ்வளோ ஷாக்கிங்கான நியூஸ் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இது மார்க்கெட்டில் இதை எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பாகிஸ்தான் வார் இல்லை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம், பிரச்சனை பண்ணிக்க மாட்டோம்னு ஒரு நியூஸ் வந்துச்சு பார்த்தீங்களா? அதுதான் இப்போ ரியாக்ட் ஆகிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி நம்ம இப்போ இந்த சப்போர்ட் லெவல் 24,000ன்றது ஒரு சப்போர்ட்டு. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் ரீபவுன்ஸ் கொடுத்துருக்கு பாருங்கள். அந்த சப்போர்ட் அப்போ எப்படி ஒர்க் ஆகுது பாருங்கள். அப்போ ஸ்ட்ராங் சப்போர்ட்டை தேடி தேடி அந்த இடத்துல பை பண்ணாலே போதுன்றது இதிலேருந்தே நம்மளுக்கு தெரியுது பார்த்தீங்களா? அதனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் கொடுத்து அதை கரெக்டாக லேர்ன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், மார்க்கெட் எவ்வளோ ஒரு பேனிக்கான சுச்சுவேஷனில் இருந்தது. ஆனால் 24,000ல் அங்கேருந்து 500 பாயிண்ட்ஸ் மேலே போயிருப்பாருங்க, கேப்பை போய் கொடுத்துருக்கான். ஸோ இது கண்டிப்பாக நம்மளுடைய மார்க்கெட்டில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும் இன்றைக்கி. மேபி கேப்பப் கொடுத்து அங்கேருந்து கீழே கொண்டு வரலாம். ஆக மொத்தம் இன்றைக்கி ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் கேப்பப் கொடுத்துருக்கும் போது அதில் ஒரு 50% நம்மளில் ரியாக்ட் ஆகும் கண்டிப்பாக. ஸோ அதனால் வெயிட் பண்ணி 9 மணிக்கு என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம். இது உங்களுக்கு லேர்னிங் பர்பஸ்க்காக தான். லைவ் மார்க்கெட்டில் கற்றுக்கிட்டிங்கன்னா தான் கற்றுக்க முடியும் மார்க்கெட்டை. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சார்ட்டை நீங்களாக அனலைஸ் பண்ணி கற்றுக்குறீங்களோ அப்போ தான் நம்மளால் கற்றுக்க முடியும். அது என்றைக்குமே மனசில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.